கம்பைலேஷன் எரர்ஸ். அந்த கம்பைல் பண்ணும்போது நமக்கு எரர் மெசேஜஸ் டிஸ்ப்ளே ஆகும். அப்படி என்னென்ன எரர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே நமக்கு எரர்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் எரர்ஸ், தென் கம்பைலர் எரர்ஸ், தென் லிங்கர் எரர்ஸ், லாஜிக்கல் எரர்ஸ் அண்ட் ரன் டைம் எரர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றும் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் எரர். ஸோ ப்ரீ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரீ ப்ராசஸிங் டிரெக்டிவ்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கோம், இல்லை வந்து அந்த ஃபைல் வந்து நம்ம சர்ச் பண்ற ஃபைல் வந்து கிடைக்கல, இந்த மிஸ்ஸிங் ஃபைலா இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீ ப்ராசஸர் எரர் ஜென்ரேட் ஆகும். தென் கம்பைலர் எரர். கம்பைலர் எரர்ங்கிறது சிண்டாக்ஸ் எரர். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே ஒரு சிண்டாக்ஸ் இருக்கும் சி லாங்குவேஜ்ல. அந்த சிண்டாக்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தோம்னா, இல்லை சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் சம் சிம்பிள்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பைலர் எரர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். லிங்கர் எரர்ஸ் எப்போ ஜென்ரேட் ஆகும்னா, ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கோடை லிங்க் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் கோட்ல இருக்கிற சிம்பிள்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா லிங்கர் எரர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். தென் லாஜிக்கல் எரர். ஸோ லாஜிக்கல் எரர் வந்து நம்ம ப்ரோக்ராமை டிசைன் பண்ணும்போதே ஏதாவது லாஜிக்கலி மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா அது லாஜிக்கல் எரர்ஸா ஜென்ரேட் ஆகும். தென் ரன் டைம் எரர்ஸ் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ண முடியாம ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ரன் டைம் எரர்ஸ்.